கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த வாஞ்சியோடு தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை காண்பதும் உங்க கூட இருப்பதும் பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையில தந்த ஒரு பெரிய பாக்கியமாக சந்தோஷமாக நான் கருதுகிறேன். மவுண்ட் சர்ச்சுக்காக எப்பொழுதும் தேவநாமத்தின் மகிமைக்காக பாடுபடுகிற பிரயாசப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். திருவசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த பாக்கியம். இது எபிரேயர் நிருபத்தினுடைய நமது 37வது வகுப்பு. கடந்த 36 வகுப்புகள் நாம் எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொண்டு வந்தோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். அதாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின் முடிவு பகுதி. அந்த முடிவு பகுதி எதை குறித்து பேசுகிறது அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 4:14 முதல் 16 வரை நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம் என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அந்த காரியங்கள்ல யூதர்கள் விசேஷமானவர்கள், அப்புறம் நமக்கு என்ன உண்டு அவர்களை பார்க்கலும் விசேஷமாய் அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னு நாம பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறது நமக்கு உண்டு, இஸ்ரவேலர்களுக்கு உண்டு. யாருண்டு? ஆரோன் முதல் ஆசாரியர்கள் உண்டு. நமக்கு உண்டு. நமக்கு என்ன உண்டு? நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. நம்முடைய பிரதான ஆசாரியரை பற்றி சொல்லுகிறது என்ன தெரியுமா? நிரூபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். We have a proved high priest. எப்படி நிரூபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர் என்பதற்கு நாம் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட அவர் பிரதான ஆசாரியர் என்று நிரூபிக்கிற சில காரியங்களை பார்த்துவிட்டு இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் என்பதையும் கூட பார்த்து நாம் இந்த நாளின் வகுப்பை ஜெபித்து முடிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியர் என்று நிரூபிக்கப்பட்டது. அதாவது வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறிப்போன தேவகுமாரன், வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறிப்போன தேவகுமாரன், அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கிற சில காரியங்களை நாம பைபிள்ல இருந்து பார்க்கலாம். ஒன்று, பாவம் நிறைந்த உலகத்துல பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து தேவகுமாரன் என்று நிரூபித்தார். Through his sinless living in the sinful world. யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். சில நேரம் சில மனிதர்கள் சூழ்நிலைகளால் மாற்றப்படுவார்கள், சில மனிதர்கள் சூழ்நிலையை மாற்றுவார்கள். சாமுவேல் அந்த வாழ்ந்த காலத்துல எல்லா இடங்களிலும் பாவம். சாமுவேலும் அந்த சூழ்நிலைகளினால் புரட்டி போடப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா சாமுவேல் சூழ்நிலையை மாற்றினார். யோவான் ஸ்நாபகன் வாழ்ந்த காலத்துல தேவ சத்தமே இல்லை. அவனும் ஒரு சாதாரண மனிதனாய் வாழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவன் சூழ்நிலையை மாற்றினான். அப்போ சில மனிதர்கள் சூழ்நிலையை மாற்றுவார்கள். They will see the situation and they will change the situation. சூழ்நிலையை பார்ப்பார்கள், சூழ்நிலையை மாற்றுவார்கள். ஆனா சில மனிதர்கள் அப்படி இல்லை. சூழ்நிலையை பார்ப்பார்கள், சூழ்நிலைக்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போ சாமுவேல் சூழ்நிலையே மாற்றினார், ஒரு தேசத்தின் அட்மாஸ்பியரை மாற்றினார். யோவான் அப்போஸ்தலன் ஒரு காலத்தின் அட்மாஸ்பியரை மாற்றினான். சூழ்நிலை மொத்தமாய் மாறிவிட்டது. வனாந்தரத்திலிருந்து தேவ சத்தம் தொனிக்கிறது. அப்படி சில மனிதர்கள்
சூழ்நிலையை மாற்றுவார்கள். ஐயோ, ஆண்டவர் என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில போட்டுட்டாரே, நான் வாழ முடியாதே, நான் பரிசுத்தமா இருக்க முடியாதே அப்படின்னு கவலைப்படாம இந்த சூழ்நிலையில் நான் வாழ முடியும், இந்த சூழ்நிலையில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும், தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று வாழ்வார்கள். இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர்கள் வரலாறாய் மாறுவார்கள். The people who change the situation, they will be read in the history. யார் வரலாறு? சூழ்நிலையை மாற்றினவர்கள். எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், எல்லாரும் தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். ரோல் மாடலா இருக்க ஒரு மனிதனும் இல்லை அப்படின்னா நானே ரோல் மாடலா மாறுகிறேன். அதுதான் சாமுவேல். அனுகூலமான காலத்துல எல்லாரும் வளர முடியும். இப்போ அனுகூலமான மண்ணில செடி வளரும், அனுகூலமான ஆவிக்குரிய சூழ்நிலையில எல்லாரும் வளர முடியும். ஆனா உண்மையான வளர்ச்சி என்பது வனாந்தரத்திலேயும் காற்றுகளுக்கு நடுவிலேயும் நான் வளருகிறேன். அந்த வளர்ச்சி என்ன செய்யும் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் வறண்டு போகாது. பாவம் இல்லாத இடத்துல வாழ்ந்து பாவம் இல்லாதவராய் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல, பாவிகள் நடுவில் வாழ்ந்து அவரை குற்றம் கண்டுபிடிக்க பின்னால நடக்கிற மனிதரிடத்துல கேட்கிறார், அக்யூஸ் மீ ஆஃப் a single sin, என்னில் ஒரு குற்றம் உண்டென்று உங்களில் யார்? அதாவது அவரை அங்கீகரித்த சமூகத்திடத்தில் அவர் கேட்கல, அவரை எதிர்த்த சமூகத்திடத்தில் அவர் என்ன செஞ்சாலும் முறுமுறுத்த, என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்ட, என்ன செஞ்சாலும் அதற்குள்ள இருந்து குற்றத்தை கண்டுபிடிக்க, சுகமாக்கினால் ஓய்வு நாளில் எப்படி சுகமாக்கலாம், பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் பாவத்தை மன்னிக்க இவர் யார்? ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்காத சமூகத்தில் கேட்கிறார், என்னில் குற்றமுண்டன் உங்களை யார் சொல்ல முடியும்? அப்படியானால் பாவிகள் நிறைந்த உலகத்துல பாவமில்லாத வாழ்க்கையினால் தேவகுமார் என்று நிரூபித்தார். 2 தீமோத்தேயு 3:16 வசனத்தை பாருங்க. Through his birth he proved as a son of God. அவருடைய பிறப்பின் மூலம் தேவகுமாரன் என்று நிரூபித்தார். சில நேரம் இல்ல என்னெல்லாம் ஜோக்குகள் இல்லையா? ஒரு சகோதரி, அவர்கள் ஆவிக்குரியதல்லாத ஒரு சகோதரி என்னிடத்துல கேட்டார்கள், பாஸ்டர் எனக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப அறியணும், எனக்கு ஒரு பைபிள் வேணும். அப்போ நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரை பற்றி அறிய விரும்புகிறவர்களுக்கு முதல்ல ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க புதிய ஏற்பாட்டை சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டு 1 வாரம் தாண்டி என்னிடத்துல வந்தார்கள். வந்து ஒரு சந்தேகம் கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், முந்தின காலத்துல எல்லாம் ஆண்களாக்கும் பிள்ளை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? எனக்கு புரியல. நான் கேட்டேன், அது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்போ சொன்னாங்க, இல்ல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், ஆண்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ஆனா இயேசுவானவருடைய காலம் வந்தப்போ மரியாள் ஒரு குமாரனை பெற்று. எப்படியெல்லாம் சந்தேகங்கள் இல்லையா? இயேசுவின் பிறப்பை பற்றி இந்த 2 தீமோத்தேயு 3:16 பாருங்க. God manifested in flesh.
God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ 230 வால்ட் மின்சாரத்தை நம்மால் தொட முடியாது. அதே நேரத்தில் அதனுடைய பவரை குறைச்சு ஒரு எலிமினேட்டர் வழி 12 வால்ட் வரும்போது நம்மால தொட முடியும். சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், மனிதர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன். அதே தீமோத்தேயுல தான் சொல்லி இருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து நமக்கு தெரியும். அவர் ஒருவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் சாவாமை உள்ளவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய தேவன். அப்போ அந்த தேவன் God manifested in flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனை காண முடியாது, இயேசுவை காண முடியும். தேவனை தொட முடியாது, இயேசுவை தொட முடியும். தேவனை நெருங்க முடியாது, இயேசுவை நெருங்க முடியும். அவருடைய தன்மையின் சொரூபம், அவருடைய மகிமையின் ரூபம், பட் manifested in flesh, மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் யார்? இயேசு கிறிஸ்து என்கிற கேள்விக்கு அவ்வளவு பெரிய டெஃபினிஷன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. Who is Jesus Christ? The very simple answer, God manifested in flesh. இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு மிக எளிய பதில். யார் இயேசு கிறிஸ்து? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் கிறிஸ்து. 2 தீமோத்தேயு 3:16 ஆக்கும். அப்போ அவருடைய பிறப்பு அவரை தேவகுமாரன் நிரூபிக்கிறது. 3 சுவிசேஷங்கள் அவரை தேவகுமாரன் நிரூபிக்கிறது. இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பார்த்தா, யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பார்த்தா நமக்கு தெரியும். நமக்கு அங்கே என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. அநேக அற்புதங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த அற்புதங்களை எழுதினா புஸ்தகங்களே தாங்காது. ஆனா 31வது வசனத்தை பாருங்க. யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் மூலமாய் நீங்கள் நித்திய ஜீவனை, அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை சொந்தரிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷங்கள், காஸ்பல், சுவிசேஷத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? டு ப்ரூவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நிரூபிக்கிறது சுவிசேஷங்கள். அதாகும் யோவான் 20:31, இவைகள் அவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதனுடைய முதல் நிரூபணம் பாவிகள் நடுவில் வாழ்ந்த பாவமில்லாத வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதனுடைய 2வது நிரூபணம் God manifested in flesh, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று 3வது நிரூபிக்கப்பட்டது சுவிசேஷங்கள் மூலம். 4வது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்பட்டது அவருடைய ஊழியம். அவருடைய பிரசங்கத்தை பாருங்க. அவர் வேதபாரகர்களைப் போல, பரிசேயர்களைப் போல போதியாமல் அவர் செய்த அற்புதங்களை பாருங்க. அவருடைய ஜபத்தை பாருங்க. அவர் உயிரோடு எழுப்பின மனிதர்களை பாருங்க. வீட்டுல போய் ஜபாலிய தலைவனுடைய மகளை
ரோட்டில் வச்சு நாயின் ஒரு விதவையினுடைய மகனை, கல்லறையில வச்சு லாசருவை. இப்போ அவருடைய பிரசங்கம், அவருடைய ஊழியம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஜெபம், அவர் உயிரோடு எழுப்பின மனிதர்கள், இதெல்லாம் அவர் தேவனுடைய குமாரன் என்று நமக்கு நிரூபிக்கிறது. அவருடைய 3.5 ஆண்டு கால ஊழியம். சில நேரம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இஃப் ஜீசஸ் would have done ministry for 10 years, இயேசு கிறிஸ்து 10 ஆண்டுகள் ஊழியம் செய்திருந்தால், வாய்ப்பில்லை, செய்திருந்தால், வெறும் 3.5 ஆண்டுகள், அந்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்தின் விளைவு என்ன தெரியுமா? கோடிக்கணக்கில் முழங்கால்கள் முடங்கி இருக்கிறது, கோடிக்கணக்கில் நாவுகள் அறிக்கையிடுகிறது. There is no person here upon this earth have such impact. அவருடைய ஊழியம் அவர் தேவகுமாரன் நிரூபிக்கிறது. 5, அவருடைய மரணமும் தண்டனையும் தேவகுமாரன் நிரூபிக்கிறது. அவருடைய மரணமும் தண்டனையும். ஒரு குற்றத்துக்கு ஒரு கோர்ட் தண்டிக்கலாம், ஆனா செய்யாத குற்றத்துக்கு 3 ராஜ்யங்களின் தண்டனை, 3 ராஜ்யங்களின் தண்டனை. ரோமர்களின் தண்டனை, யூதர்களின் தண்டனை, கிரேக்கர்களின் தண்டனை. கொஞ்சம் கவனிங்க. கிரேக்கர்கள் ஒரு குற்றவாளியை எப்படி தண்டிப்பாங்க தெரியுமா? இன்சல்ட், மனதளவுல உடைக்கும்படி, மனதளவுல தளர்த்தும்படி, மேக்சிமம் they will insult. அவருடைய முகத்தில் துப்பி, கன்னத்தில் அறைந்து, சிவப்பான அங்கி அவருக்கு கொடுத்தி, தலையில ஒரு முட்கிரீடத்தை வைத்து, அதை தடியால் அடித்து, அவருடைய கையில ஒரு தடியை கொடுத்து, யூதருக்கு ராஜாவை வாழ்க என்று பணிந்து, மேக்சிமம் இன்சல்ட், தி கிரீக் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட். அப்புறம் யூதருடைய தண்டனை என்ன? சவுக்கால் அடித்தல், யூதருடைய தண்டனை. அப்போ கிரேக்கர்களின் தண்டனை ஆகிய பரிகாசம், யூதர்களின் தண்டனை ஆகிய சவுக்கால் அடித்தல், ரோமர்களின் தண்டனை ஆகிய சிலுவையில் அறைதல். ஒரு தடவை கூட சொல்றேன், தவறே செய்யாம கிரேக்கர்களின் தண்டனை ஆகிய பரிகாசம், யூதர்களின் தண்டனை ஆகிய சவுக்கால் அடித்தல், ரோமர்களின் தண்டனை ஆகிய சிலுவையில் அறைதல். இதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள், அவருடைய மரணம், இவ்வளவும் அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறது. 6, அவருடைய உயிர்த்தெழுதல். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவர். The highest evidence, the greatest evidence for Jesus Christ to be the Son of God is his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா death is the full stop to every human being. மனுஷனுக்கு மரணம் என்பது ஒரு full stop. ஆனா இயேசுவுக்கு death was just a comma. அவருடைய உயிர்த்தெழுதல் அவரை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறது. 7வதாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க.
வானங்கள் வழியாய் ஏறிப்போய் அதனால் தேவகுமார் நிரூபிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். அதாவது அப்பியர் டிசப்பியர் இல்ல, நின்னாரு நின்னாக்குல மாஞ்சு போனார், அப்படி இல்லை. சில நேரம் அப்படி உண்டு இல்லையா, காணாம போயிட்டு, அப்படி இல்லை. வேதம் சொல்லுது ஏறி போனார். அதாவது சீசர்களுக்கு தெரியுது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்டார், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. He was traveling through the vehicle of cloud. illusion இல்ல, கட்டுக்கதை அல்ல. அப்படின்னா என்ன அறியணும், காணாம போயிருக்கணும், மாஞ்சு போயிருக்கணும், அப்படி இல்லை. ascended, ஏறி போனார். அப்போ இந்த 7 காரியங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். அடுத்து அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் என்பதற்கு சில ஆதாரங்களை கூட சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்கலாம். அப்போ முதலாவது, இந்த பிரதான ஆசாரியர் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். அதற்காக சில காரணங்களை நாம பார்த்தோம். 1, பாபமற்ற வாழ்க்கை. 2, அவருடைய பிறப்பு. 3, அவருடைய சுவிசேஷங்கள். 4, அவருடைய வெளிப்படையான 3.5 ஆண்டு ஊழியம். 5, அவருடைய மரணம். 6, அவருடைய உயிர்த்தெழுதல். 7, அவருடைய பரமேறுதல். இவ்வளவும் அவர் தேவகுமார்னு நிரூபித்திருக்கிறது. அசுத்த ஆவிகள் அவரை அடையாளம் கண்டு கொண்டன. போய் இனி தேவகுமார்னு நிரூபிக்கப்பட்ட இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? சில நேரம் எது நமக்கு இல்லை இல்லை இல்லைன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு இருக்கு. நமக்கு அது இருக்கு. எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? சில ஆதாரங்கள். 1, வானங்கள் வழி ஏறிப்போன பிரதான ஆசாரியர். எபிரேயர் 4 அதிகாரம் 14வது வசனம். எல்லா ஆசாரியருடைய ஊழியங்களும் பூமியில தொடங்கும், பூமியில நடக்கும், பூமியில முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியம் பூமியில தொடங்கினது, இப்பவும் பரலோகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நமக்காக தேவனுடைய வலது பாரிசத்துல இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வானங்களின் வழியா ஏறிப்போய் தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மிஷன் கண்டினியூஸ். அதன் மூலம் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டென்று நமக்கு தெரியுது. வானங்கள் வழியா ஏறி போன பிரதான ஆசாரியர். 1. 2, எபிரேயர் 4 அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். வானங்கள் வழியா ஏறி போன பிரதான ஆசாரியர், சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். இப்போ 2 வகையான இறையியல் உண்டு. இறையியல் 2 வகை. அது உங்களுக்கு தேவையில்லாது இருந்தாலும், 1 ஹெலிகாப்டர் தியாலஜி, 2 புள்ளக்காட்டு தியாலஜி. ஹெலிகாப்டர் தியாலஜின்னு சொன்னா மேல உட்கார்ந்திருந்து கொண்டு, ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்திருந்து கொண்டு கீழே இருக்கிற ஜனங்களுடைய பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனைகளை குறித்து எழுதுவது ஹெலிகாப்டர் தியாலஜி. புள்ளக்காட் தியாலஜின்னா கீழே வந்து ஜனங்களில் ஒருவனாக வாழ்ந்து அவர்களோடு கூட விவசாயம் செய்து அவர்களோடு கூட ஏர் உழுது எழுதுதல்.
இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றிலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். சரி, அவர் சோதிக்கப்பட்டதுனால எனக்கு என்ன தெரியுமா? எல்லா சோதனையிலையும் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதனைகளை வீழ்ச்சியாக நினைக்கிறவர்கள் உண்டு. அதே நேரத்தில் சோதனைகளை சாதனையாய் மாற்றுகிறவர்கள் உண்டு. ஒரு தடவை ஒரு சகோதரி என்னிடத்துல பேசினார்கள். பேசும்பவர்கள் சொன்னார்கள், நான் கல்யாணத்துக்கு முந்தி ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வத்துல நான் உறுதியா இருந்தேன். எப்பவும் ஜபம் ஆராதனை அப்படி இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணி போன பிறகு என் புருஷன் என்ன சர்ச்சுக்கே விட மாட்டாரு, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சவாலா இருந்தது. அதுவரை ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா ஈஸியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு சவாலா இருந்தது. நான் தீர்மானம் பண்ணினேன், இந்த சோதனை காலத்தில் வளர வேண்டும். ஒரு ஆண்டுல 14 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆண்டுல 14 முறை. அப்போ அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால உங்களை யாருக்கும் புரிந்து கொள்ள முடியலன்னாலும் அவருக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்க வலி யாருக்குமே புரியலன்னாலும் உங்க வலி அவருக்கு புரியும். உங்க வேதனை யாருக்குமே புரியலனாலும் உங்க வேதனை அவருக்கு புரியும். உங்க துன்பம், உங்க நெருக்கம் எல்லாம் அவருக்கு புரியும். ஏன்னா எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். He was tested in every ways. அவர் சொல்றார் இல்லையா, நிர்வாணியா இருந்தேன், வியாதியா இருந்தேன், பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், சிறையில் இருந்தேன். அப்போ எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். 1, வானங்கள் வழியாய் ஏறி போன பிரதான ஆசாரியர். 2, எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர். 3, பாவமில்லாத பிரதான ஆசாரியர். இப்படி ஒரு வார்த்தைய எந்த மனிதனும் கூற முடியாது. No human being here upon the earth, no spiritual leader here upon the earth, no philosopher or politician here upon the earth. இந்த பூமியில் உள்ள எந்த மனிதர்களும், இந்த பூமியில் உள்ள எந்த மத தலைவர்களும், இந்த பூமியில் உள்ள எந்த அரசியல்வாதிகளும், இந்த பூமியில் உள்ள எந்த தத்துவ ஞானிகளும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? sinless high priest. பாவமில்லாத பிரதான ஆசாரியர். 4, இது கொஞ்சம் முக்கியமான ஒரு வார்த்தை. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களாக்கும். எபிரேயர் 7, 25, 26 என்னெல்லாம் சொல்லி இருக்குன்னு பாருங்க. பரிசுத்தமுள்ள, மாசற்ற, குற்றமற்ற, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள, வானங்களில் உயர்ந்த, பாவிகளுக்கு விலகின ஒரு பிரதான ஆசாரியர். என்ன பயங்கரம் இல்லையா? எபிரேயர் 7, 25, 26 இவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? ஒரு தடவை நான் சொல்றேன், சகல நாட்களும் உயிரோடு இருக்கிற, எந்த மனுஷனையும்
ரட்சிக்க வல்லமையுள்ள, பரிசுத்தமுள்ள, குற்றமற்ற, மாசற்ற, பாவங்களுக்கு விலகின, வானங்களில் உயர்ந்த, யாரையும் ரட்சிக்க வல்லமையுள்ள. அந்த வசனத்துல மட்டுமே 7 காரியங்கள் சொல்லி இருக்கு. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற, ரட்சிக்க வல்லமையுள்ள, பரிசுத்தமுள்ள, குற்றமற்ற, மாசற்ற, பாவங்களுக்கு விலகின, வானங்களில் உயர்ந்த ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அடுத்து அதைவிட ரொம்ப முக்கியம், எபிரேயர் 4:15 பாருங்க. பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். சிம்பதி. வலி அனுபவிச்ச ஆளுக்கு தான் வலியோட வலி தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? டாக்டர் சார்ல்ஸ் யங் சிம்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னானாலும் அந்த பாதி பேரு சரியானது. யங் சிம்சன் அவராகும் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சது. முந்தி எல்லாம் மனிதனுக்கு ஏதாவது நோய் அப்படின்னு சொன்னா சிரிப்பு வாயுவை சுவாசிக்க சொல்லுவாங்களாம். சிரிப்பு வாயுவை நைட்ரஸ் ஆக்சைடுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு சிரிக்க வச்சுட்டு பல்ல எடுக்கணும்னா பல்ல எடுப்பாங்க, சரீரத்தின் அவயவங்களை கட் பண்ணா அவயவங்களை கட் பண்ணுவாங்க. அந்த சிரிப்பு வாயுவோட பவர் முடியும் போது தாங்க முடியாத வலி. இந்த தாங்க முடியாத வலிதான் சார்ல்ஸ் யங் சிம்சனை குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்க வைத்தது. ஆட்கள் ஒரு வலியும் இல்லாம சர்ஜரி பண்ணிட்டு அந்த மனுஷனை வாழ்த்திட்டு போறாங்க. அவரோட பிள்ளை இறந்து போச்சு. அவரோட பிள்ளை இறந்து போன வலி குளோரோஃபார்மால மாற்ற முடியல. அவர் சொல்றாரு, எல்லாருடைய வேதனையும் மாற்றுறதுக்கான மருந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆனா என்னுடைய மகளுடைய மரணத்தின் வலியை என்னால மறக்க முடியல. அந்த வலிய நான் மறப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது இயேசு. சில வலிகள் எல்லாம் மருந்தினாலும் மாறாது. மற்றவங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. அது டீப் wound. யாரும் கை தொட முடியாத ஆழத்துல, மருந்து போட முடியாத ஆழத்துல விழுந்த ஆழ்காயம், உள்காயம். அதுக்கு தேவை இன்னர் ஹீலிங். அதற்கு தேவை தலைவலி மாறினது, கால்வலி மாறினது, இடுப்பொலி மாறினது இல்ல. இன்னர் மோஸ்ட் ஹீலிங், ஆழ்ந்த விடுதலை. அந்த வலியை மொத்தமா அனுபவித்ததினால இப்பொழுது அவர் நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். யாருமே என் மேல கருணை காட்டல்ல, யாருமே என் மேல பரிதாபப்படல அப்படின்னு நினைக்க கூடாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒருத்தன் சத்தம் போட்டப்போ அத்தனை பேரும் அவனை அதட்டினார்கள். அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை தாண்டி கேக்குது அவனுடைய இரக்கத்துக்கான கதறல்.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு அவன் போடுற சத்தம் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய இரைச்சலை தாண்டி இயேசுவின் காதுகள்ல கேட்டது. ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். இயேசு அவனை சுகமாக்கினார். நின்று மனதுருகினார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். தொட்டார், சுகமாக்கினார். We have a high priest who has more compassion, a heart of compassion. பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அடுத்தது நான் இதோட முடிக்கிறேன். அடுத்தது எபிரேயர் 4 அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்க. அது ஒரு ஆச்சரியமான வசனம். எப்பொழுதும் காத்திருக்கிற பிரதான ஆசாரியர், ஏற்ற காலத்தில் இரக்கம் செய்யவும், எப்பொழுதும் தைரியத்தோடு கிருபாசன தண்டையில கிட்டிச்சேரவும், நமக்கு எப்பொழுதும் சகாயம் செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர். இரக்கம் வேணுமா? சகாயம் வேணுமா? கிருபை வேணுமா? mercy, grace, help. ஒரு தடவோட சொல்றேன். இரக்கம், சகாயம், கிருபை. இரக்கம், சகாயம், கிருபை. ஒரு பெரிய பதவியில வந்துட்டா பின்ன அவங்கள்ட்ட இந்த இரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. பின்ன அவரிடத்தில் இந்த சகாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அதெல்லாம் வரும் வாக்குறுதிகள், அவ்வளவுதான். ஆனா இவர் அப்படி இல்லை. எப்பொழுது நான் அவருடைய சமூகத்துல வருவேன் அப்படின்னு எனக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். கொஞ்சம் கூட நெருங்கி வாருங்க, தைரியமா வாருங்க, கொஞ்சம் கூட நெருங்கி வாருங்க. எவ்வளவு பாவியான மனுஷனையும் அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார் என்பதை விட எப்போ அவர் அண்டையில வருவோன்னு காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for your return. நோவா பேழையிலிருந்து விட்ட காகம் செய்தியோட வரும் என்று காத்திருந்து ஏமாந்து போனார் இல்லையா? சில நேரம் நாமளும் அப்படிதானே. ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன் இல்ல, அவர் எனக்காய் காத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். எபிரேயர் நிருபக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார். கட்டகுமாரே, தன்னால முடிஞ்ச அளவு மெதுவா 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 நடந்து பயந்து பயந்து வந்தாய். தகப்பன் தூரத்தில் அவனை கண்ட உடனே கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அவனை கண்டு ஓடி. உங்களால எவ்வளவு ஸ்டெப் வைக்க முடியும் அவ்வளவு வையுங்க. நம்மளால எவ்வளவு ஸ்டெப் வைக்க முடியும் அவ்வளவு வைப்போம். மீதி he comes by running. நம்மளால முடிஞ்ச அளவு we have to come by walk by foot. கிட்டி சேருவோம். நம்மளால முடியாத தூரம் அவரே ஓடி வருகிறார். கண்ணை மூடலாமா? பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை புரிந்து கொள்ளுகிற, என்னை அறிந்து கொள்ளுகிற, எனக்காக பரிதபிக்கிற, எப்பொழுது நான் அவருடைய சமூகத்துல வருவேன்,
எப்போ நான் அப்பான்னு கூப்பிடுவேன், எப்போ நான் பிள்ளை என்கிற உறவுல வருவேன் அப்படின்னு காத்திருக்கிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியர். அவர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார், அவர் உங்களை மன்னித்திருக்கிறார். இனி அந்த பழைய பாவ எண்ணங்களோட, இனி அந்த பழைய பாவ உணர்வுகளோட ஆண்டவர் என்ன மன்னித்தாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேக உணர்வுகளோட வாழாதுங்க. தைரியமாய் கிருபாசன தண்டை, தைரியமாய் கிருபாசன தண்டை. All the 24 hours of a day, all the 7 days of a week, all the 30 days of a month, all the 360 days of an year, all the days of your life. ஒரு நாளின் 24 மணி நேரமும், ஒரு